வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சென்னை. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ். சிக்கன் பாக்ஸுக்கு வேக்சினேட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்ன வயசில் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கான்னு தெரியல, இல்லை வேக்சினேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் வேரிசெல்ல ஆன்டிபாடி லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஆன்டிபாடி லெவல்ஸ், அதாவது உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டுக்கணும். எத்தனை டோஸ் போடணும்னா 2 டோஸ் வேக்சினேஷன் போடணும், 1 மாதம் இன்டர்வல்ல. ஸோ இப்போ போட்டிங்கன்னா அடுத்த மாதம் போடணும். வேரிசெல்லா வேக்சினேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு ப்ரெக்னன்சி இருக்கக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 months பிஃபோர் ப்ரெக்னன்சி நீங்கள் இந்த சிக்கன் பாக்ஸ் இம்யூனிட்டி உங்களுக்கு இருக்குதா, வேக்சினேஷன் தேவையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் அம்மா தானே குழந்தைங்களுக்கு வர்றது தானே அப்படின்னு. அப்படி கிடையாது. பெரியவங்களுக்கு அம்மா வர்றப்போ எப்பயுமே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னன்சியில் வர்றப்போ 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மதருக்கு உள்ள பிரச்சனை, அவங்களுக்கு நிமோனியா மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகும். சின்ன ஏஜ், அதாவது ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்துச்சுன்னா குழந்தைக்கு கை கால் அந்த பிரச்சனைகளோ இல்லை ஐ ப்ராப்ளமோ வரத்துக்கு, வளர்ச்சி பிரச்சனைகளில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே லேட் ப்ரெக்னன்சியில் வந்துச்சுன்னா குழந்தைக்கே சிக்கன் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் சிவியராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் இது ஃபஸ்ட்டு. தேங்க்யூ.